ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடம் ஃபுல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடெல்லாம் இருக்குது. அங்கே வந்து குட்டி சாத்தா அதெல்லாம் இருக்குதாவும் நம்ம அண்ணன் சொல்கிறாரு. மோஸ்ட்லி இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு வெளிச்சமும் கிடையாது. ஏன்னா இருட்டான பிளேஸில் வந்து தான் அந்த குட்டி சாத்தான்றது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். இங்கே ஆள் நடமாட்டம் இல்லை. இதுக்கப்புறம் தாண்டி வேணால் ஃபேக்ட்ரி இருக்குது. சரி, நிறையா வழக்கன்ஸ்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல. அண்டு பட் இருந்தாலுமே நம்ம கேப்சர் பண்ணுற வரைக்கும் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி அதுங்க வந்து நம்மளை பதுங்கி இருந்து தான் பார்க்கும். நம்ம மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரத்தில் அதை பார்க்க முடியாது. எங்க வந்து திடீர்னு நம்ம பின்னாடி கூட வரலாம், அட்டாக் கூட பண்ணலாம். யாருக்கு என்ன ஆகணும்னு தெரியாது இதில் போகிறதுக்கு. ஏன்னா இந்த டைமில் வந்து யாருமே, இப்போ உங்களுக்கே தெரியும், யாருமே வரதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. இப்போ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே போக போகிறோம். சரி கைஸ், நம்ம இப்போதைக்கு உள்ளே போயிடலாம். ஸோ லெட்ஸ் கோ. கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஹாண்டட் பிளேஸ் தான் போக போகிறோம். ஸ்டோரி வந்து நம்ம அண்ணன் சொல்லுவார். கொஞ்சம் உள்ளே போயிடலாம். இந்த இடத்துல வந்து நைட் டைமில் வந்து யாருமே வரமாட்டாங்க. போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து குட்டி சத்தா இருக்குதுன்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஏன் நானே நிறைய டைம் வந்து பார்த்துருக்கேன். கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் அது வந்து வெளிச்சத்தை பார்த்தா பயப்படும். நம்ம இப்போதைக்கு டார்ச் யூஸ் பண்ணல, அதனால தான் நம்ம ஃபோன் லைட்டில் மட்டும்தான் மூவ் பண்ண போகிறோம். சில பின்னாடி 2 பேர் வந்துருந்தா 3 பேர் மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து பண்ண மரத்தில் கூட இருக்கும். இந்த பணம் இதான் அங்கேருந்து பார்த்தோம். இப்போ அதா இல்லை, இன்னும் இல்லையா ரைஸ்? நாங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப தூரத்தில் விட்டோம். எங்கள் ஊர் திருவிழா, அதோ தெரியும் உங்களுக்கு. அங்கே வெளிச்சமாக இருக்கிறதுனா எங்கள் திருவிழா. அதெல்லாம் விட்டு உங்களுக்காக வீடியோ தான் எடுக்க வந்துருக்குமே தவிர. இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு பிளேஸ் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு அபண்டனான ஒரு பிளேஸ். அது வந்து காட்டு உள்ளே இருக்குது. நம்ம வந்து இன்னொரு டைம் வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி. இது முன்னாடி இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் உள்ளே போகணும். இது இப்போதைக்கு நமக்கு ஈஸியாக, அது கொஞ்சம் முள்ளு காடுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம்னா நம்ம போயிடலாம் உள்ள. இது வந்து இப்போவே லேட் ஆயிடுச்சு, மணி 8 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 12 மணி 1 மணி கூட நம்ம போகலாம். கொஞ்சம் போட்டோம், டேஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகட்டும். நம்ம சேனல் நெக்ஸ்ட் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னும் போகணுமா? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கூட காட்டு உள்ள போகிற மாதிரி இருக்கும். போய் பார்ப்போம். கைஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காடாலாம் இல்லை, ஒரு நல்ல ஏங்குற மாதிரியான ஒரு இடமா தான் இருந்துச்சு. போக போக அப்படியே இந்த இடம்லாம் விட்டாங்க. எந்த இடமே எப்படி சொல்றது, யாருமே வராம அப்படியே ஃபாரஸ்டாவே ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த வீடு தான் அந்த வீடு. முன்னாடி ஃபாரஸ்ட் தான். இது ஃபாரஸ்ட் தான் இருந்தாலும் ஒரு இது. ஆனா மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு வெளிச்சமும் கிடையாது. நான் சொன்ன பண்ண மரம் அது இருக்குது. இது அது சொல்றீங்க, அது இருக்குது பே. கைஸ், இப்போ உங்களுக்கு தெரியும் அங்க ஒரு பண்ணை மரம் இருக்குது, காமிச்சிடுறோம். அந்த தீ தான் நம்ம போக போறோம் இப்போ. டார்ச் லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏய், டார்ச் ரொம்ப அடிக்காதீங்க. ஃபோன் லைட்லயே மூவ் பண்ணிக்கலாம். சதீஷ், இந்த சைடு வந்துரு, ரொம்ப ஓரமா போறது. போலாம் போலாம் போலாம். நைச்சு நான் வரேன். இங்கே இருங்கடா, வரேன். தெரியலடா, ஏதோ ஒன்று பார்த்தேன். அது இருக்குதானான்னு தெரியல. இருக்கு, நான் பார்த்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நோ 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 வேணாண்ணா. வாடா, பார்க்கணுன்னா வேற வழி கிடையாதுடா.
நான் கிட்ட போய் பார்த்துக்கலாம், நம்ம வந்து போகலாம். நாங்கள் போகிற வரையாடா வேணா இரு. இரு நீங்க இருங்கடா, நான் கூப்பிட்டு மட்டும் வந்துடுறேன் கைஸ். கூப்பிட்டுலாம் நானா ஒரே நிமிஷம் இருந்தா. இப்ப எங்கடா இதா அங்கடா அது தெரிஞ்சு பாருங்க ஒயிட் கலர்ல ஒண்ணு. நோ நான் வந்துடலாம் போ, நான் டைம் இல்லைண்ணா. நோ டைம் இல்ல வானா ரைஸ் இன்னொரு போது மாறி இருக்குது. நான் வந்துடுறேன், டைம் இல்லை, நான் இன்னொரு நாள் போய்க்கலாம். நம்ம இப்போ வந்த பிளேஸ்க்கு போயிடலாம். என்னடா ஆயிடுச்சு? உள்ள போகும்போது எல்லாமே எல்லாரோட இது மாறுற மாதிரி தானே இருக்குது. நானா அதுக்குன்னு இப்ப நீ போவியானா அவ்வளவு தூரம்? நம்ம வந்ததை முடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்போதைக்கு சரி சரி போலாம். ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸுக்கு போலாம். அந்த இடம் எப்படின்னா ஒரு வீடு மாதிரியா? ஆமா, அது வந்து பாழடைஞ்ச ஒரு வீடு. சின்னதா பெருசா எப்படி இருக்கும்? சின்னதா தான் இருக்கும். எப்படி பார்த்தனா ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 2 ஃபேமிலி தாங்கலாம் அந்த பிளேஸ்ல. ஓகே, பெரிய இடம் தானே. விடு, நான் ஆயிடுச்சுடா தனியா போய் நினைக்கிறா. டேய் பயமாக்குதா நீ பண்றதெல்லாம்? செப்பல்லாம் இருக்குது. அங்க குட்டி சாத்தா இருக்குன்றாரு. அதுவும் நைட் டைமு இந்த மாதிரி இருட்டு ஃபுல் டூம் இருட்டில் இருக்கிறது தான் குட்டி சாத்தா. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன நான் சொல்றேன் கரெக்டான்றது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு குழந்தை மாதிரி. அது நம்ம மேலே உட்காரோம். நிறையா பயப்படக்கூடாது மோஸ்ட்லி. அதை பார்த்து பயந்தனா அவ்வளோதான், நம்ம காட்டியும் முடிச்சிடும். அங்கே ஒரு பனைமரம் தானே, பனைமரம் தெரிஞ்சல கைஸ். அங்கே போகணும். இப்போ நம்ம போறது இன்னொரு மோஸ்ட்லி வந்து 10 நிமிஷம் கூட ஆகாது, போயிடலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு வெளிச்சம் கூட கிடையாது, ஒரு கம்பம் கூட கிடையாது. கௌதமே நீ யாரோ ஃபாலோ பண்ண வர மாதிரி இருக்குதுடா பின்னாடி. அதனால தான் நீ பின்னாடி வாங்கலான்ற. டேய் சேஃபா வாங்கடா பின்னாடி. என்னடா ஆச்சு? கண்ணு அடிதுடா. டேய் நான் ஒரு சைடு என்ன? டேய் ஏன் வேர் தூத்துது? காத்து வரலடா. டேய் வேர் ஊத்தலடா. எப்பவுமே அவனுக்கு வேர்க்குமா? அப்படியா? ரொம்ப வேர்க்குடா. டேய் எனக்கு மச்சான் நீ கூடயே வாடா. கேஸ் தோ வந்துச்சு கிட்ட. ஓகே இதுக்கப்புறம் ஃபேக்டரிஸ் இருக்கும் தானே அங்க கொஞ்சம் இது தள்ளி. இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபேக்டரிஸ் இருக்கும். நம்ம கொஞ்சம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல வந்து மோஸ்ட்லி வர மாட்டாங்க இந்த பக்கம். ஏன்னா அவங்களுக்கும் இந்த பக்கம் ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாமே தெரிஞ்சதுதான். தெரிஞ்சதுனால தான் இந்த பக்கம் வர்றது கிடையாது. வண்டி சைட் லாக்லாம் போட்டீங்களா? வந்தாச்சு. சைட் லாக் போட்டீங்களா? இது மாதிரி நிறைய வீடியோஸ் ஹாண்டட் பிளேஸ்லாம் வரும். பட் நம்ம இப்போ ஒரு 2 வாரமாக வீடியோ போடல. பிகாஸ் நிறையா ஒர்க்கு, எந்த பிளேஸுக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நிறையா பார்த்தாச்சு. ஸோ கடைசியாக சூஸ் பண்ணது தான் இந்த இடம். அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஆனால் நம்மளை முன்னாடி பின்னாடி விட்டானுங்க, முன்னாடி போயிட்டானுங்க. சரி நம்மளே பின்னாடி வரலாம்ண்ணா. இதா இங்க ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு 4 பேரும் சத்தம் கேக்குது தானே?
இதுக்கெல்லாம் நிற்காத மூச்சு வெளியே. டேய் இப்படி பண்ணாதடா. சதீஷை என் கூட வாயா. நோ வேணாம் நீ நோ நோ. பிரதீப் வா, நீங்க 3 பேர் இங்கே இருங்கடா. இங்கே தான் பார்த்தேன். இந்த இடத்துல தான் நின்று மணி பயமா. மணியா? இங்கே தான் பார்த்தேன். ஏய் செவா போலாம், வீடியோவில் இருக்கும் சொல்லிட்டு. டேய் அவன் கூட வாங்கடா. நான் இப்போ நம்ம இதுனா ஏய் வேலுன்னு போட்டுருந்துச்சுடா, திருவிழாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதோ ரைடு போகிறேன். என்கிட்ட ஃபோன் என்கிட்ட இருக்குதுன்னு. சொல்லுங்க. வரட்டும் சொல்லுங்க. ஃபோன் பண்ணா வேலு பார்க்கல. இவ்வளோ நாய் படுத்துருக்கு. நாயத்தில் இருக்காதுடா. நாய் இருந்தாங்க இருக்காது. ஏதோ ஒன்று நீ சொன்ன இன்சைடு போகணுமாண்ணா? இது இல்லையாண்டா கைஸ், ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குதுண்ணா. அதோ அதானா? அதுவா? இந்திக்காரனுங்க அவனை சிரிக்க மாட்டானுங்க. எத்தனை வாட்டி பிளேஸ்க்கு வந்துருக்கு இந்த பிளேஸுக்கு? சுற்றி நாய் கொலையிற சத்தம் கைஸ். இரும்பு விழுற மாதிரி. உள்ள எதோ நடக்குதுண்ணா கைஸ். நாங்கப்பா கீழே ஃபுல்லாக மாத்திரை கவருங்கடா. யாரோ தங்குற இடம்னா இது. அங்கே ஒர்க்கு நடக்குது. மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல தங்குற மாதிரி இருக்குன்னா இங்கே ஆளு இருக்காங்க, புரியுதா? ஏன்னா இந்த இடத்துல வந்து பகல் டைமில் தான் ஆளுங்க வருவாங்க. இந்த டைமில் வந்து யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல இருக்குதுன்ட்டு. நெருப்பு உருவாகுதா இந்த மாதிரி பேசிட்டு. இதான் நீ சொன்ன இடமா? சொல்லலாம். ஆமாம்,
ஏன்னா நெருப்பு குழம்பு சரி என்ன பண்ணுறது? டிமான் தனியாக போகாதுரா. பண்ணிட்டு அந்த அப்பா என்ன சொன்னல அவன் போய் பார்க்கலாம். சரி இப்போ இவ்வளோ தானே இது? கொஞ்சம் உள்ள போற மாதிரி இருக்கும், காத்து உள்ள போற மாதிரி. சரி நீ சொன்ன வீடியோ இது அது உள்ள இருக்கு. நம்ம அரசு பைக் இப்போ இங்க குட்டி சாத்தானா இருக்கும் நீ அது அது அதுதான் நான் இப்ப காட்டினல அங்கதான். இது ரூட் போகுது. இந்த ரூட்டை வச்சு போகலாம். ரூட் எப்படி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ அது ஒரு எப்படி சொல்ல சின்ன வீடு, ஆனா இந்த ஸ்பாட் ஃபுல்லா அந்த ஒரு இது இருக்குல்ல. ஏன்னா இந்த இடத்துல மோஸ்ட்லி நிறைய இருக்கும், ஒரு 3 கிட்ட இருக்கும் இங்க. ஆனா உங்களுக்கு சத்தம் கேட்கும், ஒரு மாதிரி அழுகுற சத்தம், நாய் குலைக்கிறது, அது சிரிக்கும். அது ஒரு மாதிரியா ஒரு டிஃப்ரெண்டான குரல் கொடுக்கும். நோ சொன்னா இல்லையா? அந்த மெட்டல் ஒண்ணு இருனா அவனுக்கு வரட்டும். இருனா அவசரப்படாது. இருனா ஃபர்ஸ்ட் அவசரப்படாதீங்க. கைஸ் எங்களுக்கு பதட்டம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. சுத்தி நீ எங்கேயும் எக்ஸ்ட்ரா போய் என்ன ஆச்சுடா? நான் இங்க ஒரு சைடு வா, கொஞ்சம் பேஸ்ட் தான். கேக்குதான்னு பார்ப்போம். பிரதீப்டா அவன் கூட வாங்கடா, ஏன்டா தனியா விடுறீங்க மச்சான்? எனக்கு இங்க வரும்போது நான் கேமரால சொல்றேன் அழுகுற சத்தம் கேக்குதுன்ட்டு, அந்த சிரிக்குன்றாரு, நீங்க இங்க இருந்து சொல்றீங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இதுல கதை நாங்க தானே. நீ ஒரு மெட்டல் காமிச்ச தெரியுமா? மெட்டல் அதை போட்டு உருட்டுறாங்க யாரோ, டிட்டுக்கு டிட்டுக்கு டிட்டுக்குன்னு நல்லா கேக்குது. இப்படியே கூட போலாம். இது சுத்தி அது அது ஒரு இடம்னா, இப்போ இந்த சைடு ஒரு இடம் இருக்கும், இது சுத்தி அதே அதோட சாம்ராஜ்யம்லாம். இது சுத்தி அது சாம்பிராஜ்யம். இந்த வீடியோ இங்க எதனா பாத்தியா நீ? எதுக்கு சரசரன்னு ஓடன இந்த இடத்துல? தெரிதா அதுல? நாங்க நினைச்சு பார்க்காத மாதிரி சத்தம் அதெல்லாம் ஹெவியா கேட்டுது, அழுகுற மாதிரி. ஏன்னா நாங்க ஒரு 30-40 மீட்டர் தள்ளி தானே இருந்தோம். நாங்க ஒரு 2 பேரும் இங்க ஒரு 40 மீட்டர் தள்ளி, அந்த சைடு அவனுக்கு 4 பேர் இருந்தானுங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சத்தம் வந்துச்சு. அவ்வளோ சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல எங்களுக்கு. சுத்தமா எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. ஏன்னா அது வந்து நம்மள இப்போ நம்ம போய் பாக்குறோம்னா, இப்போ நாங்க வந்து இது நம்ம வந்து தானே இது. ஆமா அப்படி வந்தாச்சு. ஸோ இந்த சைடு நம்ம இது பார்க் பண்ண இடம், அந்த இடம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த குடிச்சட்டன்றது வந்து நம்மளதான் பார்க்கும், நம்மள ஃபாலோ பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவன் கூட சொன்னா நான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு. அதான் சொல்றேன், ஃபாலோ பண்ண நம்மள என்ன பண்றாங்க, எதுக்கு வந்தாங்க இங்க, எதுக்கு அப்ப நம்மளதான் பார்க்க வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கோம். இந்த இது தெரிஞ்சிருக்கும், உணர்ந்துட்டு இருக்கும். ஆமா. ஆனா அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா புள்ளமா தான் இருப்பான், இந்த பில்லுல கூட பத்துன்னு இருப்பான், உக்காந்து இருப்பான், ஆனா தெரியாது. இந்த ஸ்டோரிலாம் நிறையா இருக்கு. அண்ட் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிளேஸ்ல. நல்லா ஆயிடுச்சா?
ஆமாம் பவர் இல்லை, இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வை, பார்த்துக்கலாம். நம்ம இதுலேயே தான் மூவ் கடைசியாக நம்ம கிட்ட டார்ச் இருந்தால் தான். இங்கேருந்து தெரியும் உங்களுக்கு, அப்படியே நான் காமிக்கிறதுல தான் எங்கள் திருவிழா நடக்குது. அது ஒரு வெளிச்சம் தெரியுதுல்ல, அந்த வெளிச்சம் தான் திருவிழா. அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கும், ஆனால் நாங்கள் இங்கே 6 பேர் தான் வேலை பண்ணுகிறோம். ஸோ இதுக்காகவே நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நான் இதில் பவர் இருக்குது, நீ இப்போதைக்கு அந்த டார்ச் ஆஃப் பண்ணுறது. நோ ஃபஸ்ட்டு அடிவா ரெடிக்கிட்டா டார்ச் எங்கடா? டார்ச் வச்சா கேமராவில் கூட பார்க்கல. உங்களுக்கு என்ன தானே கேட்டது அந்த இடத்துல இரும்பு கம்பி யாரை விட்டு இரு சொல்லுது மூவ் பண்ணலாமா? என்ன இடம், எந்த இடம் சொன்னாங்க? இதா இல்ல அது ஏதோ நான் இதுவும் இங்கேயும் அது வேற மொனங்க சத்தம் கேட்குது.